Asia Cup 2025 match 6 review between India and Pakistan. கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் தோணுது. ஏன்னா பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருந்தாங்க. எதுக்கு எடுத்திருந்தாங்கன்னே தெரியல. நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து சொல்லியிருந்தாரு, நாங்கள் டாஸ் ஜெயிச்சா பவுலிங் தான் எடுத்திருப்போம், ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு 127 ரன்ஸ் தான் வந்து அடிக்க முடிஞ்சது. இதில் பேட்டிங் வேற எடுத்திருந்தாங்க. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஹான் ஒரு 40 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். நல்ல ஒரு ஓடிஐ இன்னிங்ஸ். இது வந்து பாகிஸ்தான் ஓடியில் வந்து விளாண்டுருந்தாருன்னா அந்த டீம்லேயாச்சும் தக்க வச்சிருப்பாங்க. ஷைன் ஷாஃப்ரடி ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் அந்த ஒரு T20 மோடில் வந்து விளாண்டுருந்தார். 30 ரன்ஸ் ஓவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டுருந்தாரு. நம்ம இந்தியா பவுலிங் வந்து எடுத்துட்டோம்னா குல்தீப் யாதவ் வேற மாதிரி பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. லாஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் மேட்சாக இருக்கட்டும், சூப்பராக வந்து போட்டிருந்தாரு. அவரும் வந்து ஒரு 3 விக்கெட்ஸ். தென் அக்ஷர் பட்டேல் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா ஈச் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஆர்டர் அபிஷேக் சர்மா அந்த வழக்கம் போல் அவரோட கீரை ஸ்டார்ட் பண்ணாரு. 30 ரன்ஸ் ஓவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டுருந்தாரு. தென் ஒன் இறங்கின கேப்டன் சூரியகுமார் யாதவ் பர்த்டே பாய் அவர் வந்து ஒரு 47 ரன்ஸ் நல்ல ஒரு கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் வந்து விளாண்டுருந்தாரு. தென் திலக் வர்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. ஓவரால் பார்த்தீங்கன்னா 15.5 ஓவர்ஸில் இந்த பர்டிகுலர் கேமை வந்து முடிச்சுட்டாங்க. கம்ஃபர்டபுளான ஒரு வின். இந்த பர்டிகுலர் வின்னை பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அந்த ஒரு அட்டாக் நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த பீப்புளுக்கு வந்து டெடிகேட் பண்ணாரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் வின் ஃபார் இந்தியா.